சார் வணக்கம். நாங்கள் வந்து பிளாட் தேடிட்டு இருந்தப்போ அந்த பிளாட்டை வந்து பார்த்தோம். சித்தாலப்பாக்கத்தை நோக்கி போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி பிளாட் இது மாதிரி அமுதா கன்ஸ்ட்ரக்ஷனில் பிளாட் இருக்குங்க பாருங்கன்னாங்க. அப்புறம் போய் பார்த்தோம். அதுக்கப்புறமேலு சார்கிட்ட போய் பேசினோம். சார் நல்லா ஒரு ஸ்மூத்தான சார், சும்மா சொல்லக்கூடாது. நாங்களும் அப்புறம் இங்கேங்கன்னு பார்த்து குறைச்சி பிளாட்டை வாங்கினோம். பிளாட்டை வாங்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பட்டா வாங்கி எல்லாமே பக்காவாக அவர் கொடுத்துட்டாரு, அந்த அமுதா கன்ஸ்ட்ரக்ஷன் இளங்கோ சார் அவர்கள். அப்புறம் நல்லா போய் பார்த்தப்ப கொஞ்ச நாள் கழித்து வீடு கட்டலாம்னு சொல்லி நினச்சோம். அப்புறம் அந்த அமுதா கன்ஸ்ட்ரக்ஷனில் போய் வீடு கட்டுறதுக்கு கேட்டோம். அப்புறம் இந்த ரேட்டெல்லாம் சொன்னார். இதெல்லாம் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு பிடிச்சிது. அவர்கிட்ட ரேட்டு பேசும்போது ஒரு ஸ்மூத்தாக இருந்து ரேட் பேசினார். அது ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. அவர்கிட்டையும் பேசி அதே மாதிரி வேலையும் நல்லா எங்களுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நாங்கள் கேட்குற மாதிரியே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. தவறாக பண்ணிட்டா கூட அதை கரெக்ஷன் பண்ணி அதை எங்களுக்கு சந்தோஷமான முயற்சியில் அவர்கிட்ட நாங்கள் வீடு கட்டி கடைசியில் வீடை வந்து அவர் எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணார். நல்ல வீடு, நல்ல ஒரு அருமையான வீடு தான் எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காரு. அது மாதிரி இந்த பராமரிப்பும் மெயின்டெனன்ஸும் ஒரு வருஷத்துக்கும் அவர் நல்லாவே பண்ணார். ஏதாவது இப்பயும் எங்களுக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம் சொன்னனாலும் அதை வந்து பக்கவாக அதை செயல்பட்டு அதை கரெக்ட் பண்ணி அதை கொடுக்கறதுக்கும் அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய அமுதா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரிடமும் சரி, எல்லாருமே சொன்னோம்னாலும் அவர் உடனே அதை வந்து கரெக்டாக செஞ்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்பயும் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு அமுதா கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து வீடு கட்டினது ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய 25வது ஜூப்ளியில் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் 50வது ஜூப்ளியை பார்க்குறோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தது ஏதாவது அவர்கிட்ட ஒரு பிளாட் வாங்கணும் தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அதுதான் கேட்டு பார்க்குறோம். அதனால் அது ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், எங்களுக்கு மன திருப்தியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். எனவே எல்லாருமே அந்த ஜூப்ளியில் அவர்கிட்ட வேலை செய்கிற அத்தனை தொழிலாளர்களுமே ரொம்ப ஸ்மூத்தானவங்க. கணபதி ஒன்று ஒரு இன்ஜினியர் இருக்கார், அவரும் ரொம்ப நல்லா இருப்பார். விக்னேஷ் அவர் வந்து பிளான் போடும்போது கூட எத்தனையோ முறை ரிப்பீட் பண்ணால் கூட பொறுமையாக அமைதியாக இருந்து பிளான்லாம் எங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. அவர்கிட்ட ஒரு வீடு கட்டினத்தில் ஒரு சந்தோஷம். வீடு கட்டியும் உடனே வாடகைக்கு நாங்கள் மேலே ஒரு வீடை வாடகை கொடுறதுக்கு கேட்டோம். அதாவது முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, ஆனால் வந்துவிட்டாங்க, செஞ்சாங்க. அதனால் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை மேலும் மேலும் நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை மேலும் மேலும் வளர்ப்பதற்கு அவர்கிட்ட நல்லபடியாக இடம் வாங்கி அவர்கிட்ட வீடு கட்டுறதுல அவர் ஒரு ஸ்மூத்தான மனிதர், ரொம்ப கடவுள் பக்தர், இறை பக்தர்னு தான் சொல்லணும். அவரை பொறுத்தளவு அவர் ஸ்பீச்சு வந்து ரொம்ப வாய்ஸ் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். அவர்கிட்ட பேசும்போது அவர் வரவேற்பு ரொம்ப அருமையாக இருக்கும். எனவே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மீண்டும் நல்லபடியாக சிறப்பாக வளர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த தொழிலாளர்கள் அனைவர்களும் நல்ல ஒத்துழைப்புடன் இருந்த அந்த அமுதா கன்ஸ்ட்ரக்ஷனை வளர்ப்பதற்கு 50வது ஜூப்ளியை அடைவதற்கு மேன்மேலும் வளர்ந்து அடைவதற்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.